கபரை இடிக்கன்ற ரசூலா சொல்லிட்டானா அந்த கபரை பூ வேணா போடுவானா தரமட்டமாக்கணுமே, வேற எதுவும் செய்யக்கூடாதுங்கிறத இடிக்கிறது. பூ போடக்கூடாது இருக்கா, இது எது போல இருக்கு தெரியுமா? இந்த பஸ்ல கரம் சிரம் புறம் நீட்டாதுன்னு போட்டிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? கையையும் தலையையும் வெளியே நீட்டாதுன்னு அர்த்தம் அதுக்கு. கரம் சிரம், கரம் சிரம் புறம்னா வெளியே, கரம் சிரம் புறம் நீட்டாதீர் அப்படின்னு போட்டிருப்பான். ஒருத்தர் என்ன செய்யறான், பஸ்ஸுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ரெண்டு காலை வெளியே நீட்டிட்டு இருக்கான். கண்டக்டர் வந்து யோ காலை மடக்கியா எழுதுனா பாத்திர, அது கரம் சிரம் தானே இருக்கு, காலை பூ நீட்ட கூடாதுன்னு இருக்கான். டேய் இந்த மெண்டல் முதல்ல கீழே இறக்குமா. எச்சில் துப்பாதீர் அப்படின்னு சில இடங்கள் போட்டிருக்கான் ஹாஸ்பிட்டல்ல, எச்சில் துப்பாதீர். அதுல போய் ஒரு ஒண்ணு கடிக்கான், என்ன எச்சில் துப்ப கூடாதுன்னு போட்டு ஒண்ணு கடிக்க கூடாது, முட்டாள் அறிவில்லாம வாதம் பண்ண தெரியுது அவங்களுக்கு, பைத்தியக்காரத்தனமா வாதம் பண்ணுவான் சில ஹாஸ்பிட்டல்ல. இங்கே எச்சில் துப்பவும் அப்படின்னு போட்டிருக்கும். இதுக்கு அர்த்தம் என்னது எல்லாருக்கும் தெரியும், எச்சி வந்தா கண்ட இடத்துல துப்பிடாத, போய் துப்பு. அதுக்காக போற வரலாம், நீ எச்சி துப்பியா வா, வா கொஞ்சம் துப்பிட்டு போ அப்படியே சொல்லுவான். அப்ப அர்த்தமில்லாத வாதம் பேசுவார்கள். நேர்மையான வாதங்கள்லாம் ஆதாரப்பூர்வமான வாதங்களை வைக்கணும். அருவருப்பான கேவலமான ஆதாரத்தில் வைப்பான் அருவருப்பான வாதம். அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இப்ராஹிம் நபியும் இஸ்லாமிய குடும்பமும் என்று எனக்கு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இது ஒரு தொடர் பயானில் சொல்ல வேண்டிய ஒரு தலைப்பு. ரமலான் ஃபுல்லா பேசலாம், அவ்வளவு பெரிய விஷயங்கள் அது. அதில் சில விஷயங்களை எடுத்து இந்த மாநாட்டிலே பேசலாம். சில விஷயங்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மிடுக்கான பேச்சுகள், தைரியமான பேச்சுக்கள், வீரமான பேச்சுக்கள், அதுகளில் சில விஷயங்களை பார்ப்போம். இப்ராஹிம் நபிக்கும் ஏர்வாடி இப்ராஹிம் சாவுக்கு என்ற வித்தியாசம் விளங்கிக்கணும். இங்க லோக்கல் பக்கத்தில் உள்ளவர் தான் இப்ராஹிம் சா. திருமறை குர்ஆன்ல வத்லு அலைஹிம் நபா இப்ராஹிம், நபியே இப்ராஹிமுடைய செய்தியை எடுத்துக்கூறுவீராக அப்படிங்கிற அல்லாஹ் குர்ஆன்ல. செய்தி இன்றைய செய்தி நாளைய வரலாறுன்னு சொல்லுவாங்க. அப்போ அன்றைய செய்தி இன்றைய வரலாறு அப்படி விளங்கிக்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்றைக்கு நடந்த அந்த செய்திகள் இன்றைக்கு வரலாறு. ஏன்னா இப்ராஹிம் நபி என்ன செய்தார் என்பதை எடுத்து சொல்ல போறோம், அவ்வளவுதான். இப்ராஹிம் நபி சிலையை உடைத்தார், நம்மெல்லாம் போய் உடைக்கணும்னு சொல்ல போறது இல்லை. இப்ராஹிம் நபி அப்படி செஞ்சார். அவருடைய சமூகத்தில் நடந்த ஒரு அக்கிரமங்களை கடுமையாக எதிர்த்து நின்றார். அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வத்லு அலைஹிம் நபா இப்ராஹிம். இப்ராஹிமுடைய செய்தியை எடுத்துக்கூறு நபியே. இன்னொரு இடத்துல வத்லு அலைஹிம் நபா அல்லதி ஆத்தைனாஹு ஆயாத்தினா, இன்னொருத்தருடைய செய்தியை எடுத்துக்கூறு. இவர் மாதிரி இருக்கணும், இவரை மாதிரி இருக்கக்கூடாது அப்படி சொல்றான் அல்லாஹ். இப்ராஹிம் நபியை சொல்லி அவர் போல இரு, இன்னொருத்தர் இருக்கான் வத்லு அலைஹிம் நபா அல்லதி ஆத்தைனாஹு ஆயாத்தினா, ஒருவரை பற்றிய செய்தி எடுத்துக்கூறு நபியை. ஒரு பேர் இருந்தான், அல்லாஹ் யார் இருந்தாலும் சொல்லல. அன்றைய காலத்துக்கு முந்தைய காலத்தில் எவனோ ஒரு அயோக்கியம் இருந்திருக்கான் போல் இருக்கு. வத்லு அலைஹிம் நபா அல்லதி ஆத்தைனாஹு ஆயாத்தினா, ஒரு பையன் இருந்தான், அவனுக்கு நாம் பல அத்தாட்சிகளை கொடுத்திருந்தோம், நிறைய வசனங்கள் அவனுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை எல்லாம் அவன் கொடுத்திருந்தான். ஃபன்ஸலக மின்ஹா, அந்த அல்லாஹ்வுடைய ஆயத்தில் இருந்து அவன் நழுவினான், பிசகினான். ஃபஅத்பஅஹு ஷைத்தான், ஷைத்தான் அவனை தொடர்ந்தான் அப்படிங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. ஃபகான மினல் காவின், நாசமா போனான் அப்படிங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. இப்ராஹிம் நபி செய்தியை பார்த்து இது போல நடக்க வேண்டும்னு கட்டளை. இன்னொரு செய்தி ஆளையே சொல்லல அல்ல யாருன்னு, குர்ஆனில் இருந்து ஒரு அல்லாஹ்வுடைய ஆயத்துகள். அதுல இருந்து என்ன சொல்ல வர்றான், குர்ஆனில் இருந்து எவன் விலகி விடுகிறானோ, எவன் பிசகி விடுகிறானோ அவனை ஷைத்தான் தொடர்வான், ஷைத்தான் பின்பற்றுவான். ஷைத்தானை நாம் பின்பற்றினாலும் சரி, ஷைத்தான் நம்மை பின்பற்றினாலும் சரி, நாசம் நம்மளுக்கு தான் அப்படிங்கிறான் அல்லாஹ். ஃபகான மினல் காவின், அவன் நாசமாக போனான் அப்படிங்கிறான். இப்ப ஷைத்தானுடைய விஷயத்தை நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தை இந்த 10 மாசமா நிறைய கேட்டிருப்பீங்க. அவர் தன்னுடைய தந்தையை எதிர்த்து நின்று பேசியது, யா அபதி லா தஅபுதி ஷைத்தான், தந்தையை ஷைத்தானை வணங்காதீர்கள் என்றார். இது எவ்வளவு காட்டமான விஷயம், இது சாதாரண விஷயமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலைகளை உடைத்தார் கேள்விப்பட்டிருக்கீங்க. கற்சிலைகளை உடைத்தார். உடைக்கிறது நோக்கம் இல்லை அவரு, இதுல இருந்து இந்த பேர்களுக்கு மண்டையில ஏத்தணும் ஒரு விஷயத்தை. இவன் புரியணும்னு என்ன செஞ்சாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அந்த மக்கள்லாம் வந்து பார்க்கறான், சிலையெல்லாம் நொறுங்கி போய் கிடக்கு.
இதை செஞ்சது யாரு அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு பேச்சு நடக்கு. இப்ராஹிம் இப்ராஹிம் ஒரு ஆள் தான் இதை செஞ்சிருப்பான், அவங்களுக்குள்ள பேசிக்கிறான். அது தெரியுமே, ஒரு கொள்கையை சொல்லும் பொழுது அந்த கொள்கையை யார் சொல்றானோ அது சம்பந்தப்பட்ட ஆள் தான் நினைப்பான். இந்த மாநாடுலாம் முடிஞ்சிருச்சு அப்படி வச்சுக்கோ. முடிஞ்ச பிறகு நைட்ல யாரோ ஒருத்தன் போய் ஏறாடு தர்காவை செவத்தை லேசா இடிச்சிட்டு போயிட்டான் அப்படி வச்சுக்கோ. ஒரு பேச்சுக்கு என்ன சொல்லுவாங்க, சார் நேற்று மாநாடு நடத்துறாங்க அந்த பேர் அப்படி சொல்லுவான்ல, நேர தவிச்ச மாதிரி கேச தூக்கிட்டு வருவான். பாய் யார் பாய் இப்படி நடக்குமா நடக்காதா? தரிசலாம் நடக்கும். ஏன்னா நம்ம அதால கூட ஆகிறோமே. ஏறுவாடி தர்கா உடைக்க நம்ம சொல்ல கிடையாது. வலா தது கபர முஸ்லிமன் இல்லா சம்பைத்தோ, எந்த கபரையும் தலைமட்டமாக்க விடாதீர்கள் என்பது நபிகளாருடைய கட்டளை. எங்க சொல்லாயா? ஜமாத்துடைய கட்டளையா? முஸ்லிமுடைய கட்டளை இது. இந்த உலக தூதர் நபிகள் நாயகம் சொன்னது இடிச்சு நொறுக்கு. நானா சொல்றேன். இப்படி ஒரு இடத்துல ஒரு தஞ்சை மாவட்டத்தில் ஊர்ல பேசியாச்சு. அந்த ஆலிம் ஜும்மால பேசுறாரு, தர்காவை இடித்து நொறுக்கு என்று இருக்கிறது ஹதீஸ்ல இருப்பது வாசகம் தான். வேற என்ன? தர்காக்கு பூ போடக்கூடாதுன்னு இருக்கா? இடிச்சு நொறுக்குன்னு இருக்கு. தர்காக்கு சந்தனம் பூசக்கூடாதுன்னு இருக்கா? ஏண்டா சந்தனம் பூசுறியன்னு நம்ம அங்க மீட்டிங்லேயே கேட்டோம் மறுவாரம். இதெல்லாம் 20 வருஷத்துக்கு முந்தி. சந்தனம் பூசினா தான் உள்ள கபர்ல நல்ல குளிர்ச்சியா இருக்கும். பதில் ஆலிம்சா பதில், உள்ள குளிர்ச்சியா இருக்குமா? ஆமா. அப்போ உள்ள அவளி அதை வெந்துக்கிட்டே அடக்காரு. அவர் சொர்க்கம் அவர் நல்ல நிம்மதியா இல்லையா? அப்ப நம்ம நமாசா என்ன சொன்ன, ஏன்டா சந்தனத்தை பூசுறிய குளிர்ச்சிக்கு நல்லெண்ணெயை பூசுங்கடா நல்ல குளிர்ச்சியா இருக்கும். பூச ஆரம்பிச்சுட்டான். கிண்டல் பண்றத புரியல, அறிவில்லை பாருங்க. அப்ப இந்த கபரை உடைக்கணுங்கிற எங்களுக்கு என்னையா லாபம்? நபிகளார் சொன்ன, நீ ஒரு முஸ்லீமாக இருந்தால் ரசூலுல்லாஹ் சொல்ல கேளு, எந்த கபராக இருந்தாலும் தரைமட்டமாக்கி விடு என்பதா இஸ்லாம். எப்பவுமே ஒரு கேள்விக்கு சில லாஜிக் பேசுவாங்க. சில பேர் லாஜிக் பேசுறாங்கன்னா எவ்வளவு பைத்தியம். அதை பத்தி பேசுறா டைம் எடுத்துற இருந்தாலும் சொல்லிடுவோம். லாஜிக் இருக்க, லாஜிக்கு நியாயமான தர்க்கம் பண்றதுங்கிறது வேறு. நியாயமான நேர்மையான அழகான முறையில் தர்க்கம் செய்யுங்கள், கண்ணியமான முறையில் தர்க்கம் செய்யுங்க. முட்டாள்தனமா தர்க்கம் செய்யாதுன்னு அர்த்தம். அறிவில்லாம தர்க்கம் செய்யக்கூடாது. கபரை இடிக்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டானா அந்த கபரை பூ வேணா போடுவானா தரமட்டமாக்கணுமே, வேற எதுவும் செய்யக்கூடாதுங்கிறத இடிக்கிறது. பூ போடக்கூடாது இருக்கா? இது எது போல இருக்கு தெரியுமா? இந்த பஸ்ல கரம் சிரம் புறம் நீட்டாதுன்னு போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கையையும் தலையையும் வெளியே நீட்டாதுன்னு அர்த்தம். அதுக்கு கரம் சிரம், கரம் சிரம் புறம்னா வெளியே, கரம் சிரம் புறம் நீட்டாதீர் அப்படின்னு போட்டிருப்பான். ஒருத்தர் என்ன செய்யறான், பஸ்ஸுக்குள்ள உட்காந்துக்கிட்டு 2 காலை வெளியே நீட்டிட்டு இருக்கான். கண்டக்டர் வந்து, யோ காலை மடக்கியா எழுதுனா பார்த்துக்க, அது கரம் சிரம் தானே இருக்கு, காலை போ நீட்டக்கூடாதுன்னு இருக்கான். டேய் இந்த மெண்டல் முதல்ல கீழே இறக்குமா. எச்சில் துப்பாதீர் அப்படின்னு சில இடங்கள் போட்டிருக்கான் ஹாஸ்பிட்டல்ல, எச்சில் துப்பாதீர். அதுல போய் ஒரு ஒண்ணு கடிக்கான். என்ன எச்சில் துப்ப கூடாதுன்னு போட்டு ஒண்ணு கடிக்க கூடாதுன்னு இருக்கா? முட்டாள், அறிவில்லாம வாதம் பண்ண தெரியுது அவங்களுக்கு. பைத்தியக்காரத்தனமா வாதம் பண்ணுவான். சில இடங்கள்ல சில ஹாஸ்பிட்டல்ல இங்கே எச்சில் துப்பவும் அப்படின்னு போட்டிருக்கும். இதுக்கு அர்த்தம் என்னது? எல்லாருக்கும் தெரியும், எச்சி வந்தா கண்ட இடத்துல துப்பிடாத, இங்க போய் துப்பு. அதுக்காக போற வரலாம், நீ எச்சி துப்பியா வா, அட இன்னும் வா கொஞ்சம் துப்பிட்டு போ அப்படியே சொல்லுவான். அப்ப அர்த்தமில்லாத வாதம் பேசுவார்கள். நேர்மையான வாதங்கள்லாம் ஆதாரப்பூர்வமான வாதங்களை வைக்கணும். அருவருப்பான கேவலமான ஆதாரத்தில் வைப்பான். அருவருப்பான வாதம். நான் ஒரு மாணவனா ஓதி முடிச்சுட்டு போற புதுசில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். மிகப்பெரிய ஆலிம்கள் காயல்பட்டத்தில் அந்த மதரசாவுடைய பிரின்சிபலா இருந்தார். அப்போ அவரு, நான் அப்பதான் ஓதி முடிச்சுட்டு அப்பதான் போய் நிக்க. அவர் எனக்கு முந்தைய ஒரு 40 வருஷம் ஓதி கொடுத்திருக்காரு. அவ்வளவு பெரிய ஆலிம். தமிழகம் எங்கும் பல பயான்களுக்கு தர்காக்களுக்காக போய் பேசுவார். அவர் இறந்து போனார். இப்போ அவர்கிட்ட போய் நான் பேச போறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். பதிலாம் ஒழுங்கா சொல்ல மாட்டாங்க இந்த ஆலிம் சாக்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக தூதர் நபிகளார், அல்லாஹ்வுடைய தூதர், அண்ட் அந்த நாட்டின் மா மன்னர் சக்கரவர்த்தி. எவ்வளவு பெரிய போஸ்ட். எதிர்கட்சி இல்லாத தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ரசூல்லா மரணமாக வரை அவரை தவிர யாருமே வர முடியாது அரசுக்கு. அவ்வளவு பெரிய போஸ்ட்ல உட்கார்ந்துக்கிட்டு அல்லாவின் தூதராக இருந்துகிட்டு தெருவில் போகும் பொழுது சின்ன பசங்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு கவுன்சிலர் சலாம் சொல்லுவானா? ஒரு கவுன்சிலர் அப்படி பை பை மானா முந்திக்கிட்டு சின்ன பையனுக்கு சலாம் சொல்றாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இத போய் நம்ம ஆலிம் சாக்கள் சலாம் சொல்ல அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னா அந்த ஆலிம் சாக்கள் என்ன செய்வான்? இப்படிமா எங்க மசாக்கில் அப்படி நடந்திருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும்னா பதிலே வராது. ஒரு தடவை அப்படி போயிட்டு போய் எங்கள் அஜர்த்து ஒரு ஆள் வர்றாரு, பெரிய சுனஜமாத் அஜர்த்து. நான் என்ன செஞ்சேன், அப்படி போகும் பொழுது ஏய் வாடா வாடா, நான் யாரா அவர் கேட்காரு. நீங்கள் அஜர்த்து அல்லாமா, நான் வந்தால் என்ன செய்யணும்? சலாம் சொல்லணும். சொல்லு அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு அவருக்கு வலிஸ்லாம் வரல. எவ்வளோ பேரோட இருக்கான், எப்படி ஆக்கியிருக்கான் பார்த்தியலா? அப்ப தர்க்கம் என்பது என்னன்னு சொன்னா அழகான முறையில் கண்ணியமான முறையில் தர்க்கம் பண்ணலான்னு வைங்க. நம்மள ஒரு கிறுக்கலாங்க நினைச்சா அவனை கிறுக்கலாங்கிட்டு போயிருந்தேன், ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அப்ப அவர்கிட்ட போய் அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறாரு. நீ யாரு அப்படின்னு கேட்கிறாரு. என் கூட வந்த என் நண்பன் அவன் சொல்றான், இவரு தௌஹீத் பேசிட்டு இருக்காங்க, தர்கா கூடாது கூடாது கூடாதுன்னு பேசிட்டு இருக்கான் அந்த குரூப்பு அப்படிங்கிறான். டென்ஷன் ஆயிட்டான் அந்த ஆலிம்சா. இந்த காபிட்டெல்லாம் பேசக்கூடாது, காபிர மேல வெளியே கூட்டுவோம். அடே நான் பேச வந்திருக்கேன், நான் யார் என்னன்னு தெரியாது, ஒரு வார்த்தை வரல. இந்த தௌஹீத சொல்ற குரூப்ல உள்ள வேணும்னு சொல்லியிருக்கான், காபிர வெளியே கூட்டுவோம் அப்படின்ட்டாரு. எனக்கு கோவம் வருது, எவன்டா காபிரு அப்படிதான் கோவம் தானே வரும். ஆனாலும் அதற்கு முந்தைய ஒரு பேரறிஞர் சனாவுல்லா உமரின்னு சொல்லி ஒரு ஆள் உமராபாத்தில் இருந்தார். அவர் சொன்ன என் நினைவுக்கு வந்துச்சு. அவர் ரொம்ப நேர்மையான தர்க்கம் பேசக்கூடிய ஒரு ஆலிம், ஒரு அறிஞர், குர்ஆன் பேசக்கூடிய ஆள். காபிரை வெளியே கூட்டோடனே நான் சொன்னேன், நான் காபிரா? ஆமா நீ காபிர் தான். அப்படியா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், நான் முஸ்லீம் ஆயிட்டேன் இப்போ பேசுங்க. டென்ஷன் ஆயிட்டான் அந்த அஜித். திமிரு, நம்மளை பார்த்து திமிராகான், திமிர் உறக்குறா. அடே நீ என்ன காபிரி என்ன ஒன்னு நான் என்ன செஞ்சிருக்கணும், தூக்கி போட்டு மிதிக்கணும், அவ்வளோ கோவம் வரும். நீ ஏன்டா என்ன காபிர் இருக்கிற? நான் அதையும் சாதிச்சுக்கிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றேன். அப்ப இந்த அகம்பாவம் பிடிச்சிக்கிட்டு பேசுறது ஆர்குமெண்ட் கிடையாது. நியாயமாக நம்ம முட்டாளாக்க வந்தா முட்டாளாக்கி விட்டுற வேண்டியதுதான். அதுக்கு சின்ன ஒரு கதையை சொல்லிட்டு விஷயத்துக்கு வந்துடுறேன். ஒரு ஆள் என்ன செஞ்சானா, ஒருத்தனை கொண்டு போய் கொக்கு கொடுத்தானா. கொக்கு ஒரு சின்ன குட்டி கதை. அவன் அந்த கொக்கை வாங்கி நல்ல சூப் வச்சு அழகா அவனும் குடிச்சு, கொக்கு கொடுத்தானே அவனுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கான். அவன் போய் இன்னும் 2 பேர்கிட்ட சொல்லியிருக்கான். அங்கேருந்து 2 பேர் வந்தான், ஏங்க நம்மளுக்கு கொஞ்சம் சூப்பு தாங்க அப்படின்னு இருக்காரு. கொக்கு சூப்பு தாங்க. நீங்கள் யாரு? இந்த கொக்கு தந்தார அவருடைய நண்பனுடைய நண்பன் நான். சரி கொடுத்து முடிச்சாச்சு. கடைசியில் 4வது தான் வந்திருக்கான். அவன் என்ன செஞ்சிருக்கான், நீ யாரு? நான் கொக்கு தந்தார்ல அவருடைய நண்பனுடைய நண்பன் நான். சூப்பு காலி. அந்த எலும்பையெல்லாம் எடுத்து போட்டு முள்ளையெல்லாம் எடுத்து போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு கொடுத்துருக்கான். இது எனக்கு சப்புன்னு இருக்கு, இது சூப்புடைய சூப்புன்னாரு. இந்த மாதிரி பைத்தியக்கார பிறகு இப்படி தான் சொல்லி ஆகணும். தர்க்க ரீதியான ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது குர்ஆன்ல இருந்து ஆதாரத்தை காட்டணும், அல்லது ஹதீஸ்ல இருந்து காட்டணும். குறைஞ்ச லாஜிக் நியாயமா இருக்கணும். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தர்க்கம் ரொம்ப நியாயமாக இருந்தது. ரொம்ப புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக உச்சகட்டத்தை செய்தார். அவ்வளவு உச்சகட்டம் நம்மளால செய்ய முடியாது. இன்னும் இப்ராஹிமுக்கான உம்மத்தில் அல்லாஹ் சொல்றான், அவர் ஒரு சமுதாயம், தனிநபர் ஒன்று சேர்ந்தா சமுதாயம். இப்ராஹிம் நபி லட்சக்கணக்கான மனிதருக்கு தனிநபர் சமுதாயம். அவர் தனிநபரே அப்படி இருந்தாருங்கிறான். லட்சக்கணக்கான மனிதர்கள் இருந்து சாதிக்க முடியாத தனிநபராக சாதிப்பது என்பது சாதாரண காரியம் கிடையாது. முடியுமா? தகப்ப எதிரி, ஊர் மக்கள் எதிரி, தீரேட்டு பொசுக்க தயாரா இருக்கான். அவங்கள போய் எல்லா சிலையை உடைச்சிட்டாரு, இவர் தான் உடைச்சாரு கேள்விப்பட்டு அவரை கூட்டி நிப்பாட்டுறான். மொத்தமா ஊர் ஜமாத்தே கூடி நிக்கு, மொத்த ஊரு கூடி நிக்குது. கேட்கிறான், ஏப்பா ஊர் ஜமாத்துக்காரன், நீ தான் இதை உடைச்சியா அப்படின்னா தெரியாதுன்னா பரவாயில்ல, எனக்கு தெரியாதப்பா. இவர் தெரியாதுன்னு சொல்லல, நான் தான் உடைச்சங்கிறத நக்கலா சொல்றது. அவனை பொறுத்தளவுக்கு திமிரு, இப்ராஹிம் நபியை பொறுத்தளவுக்கு அறிவு. யார் இதை உடைச்சது? நீ தான் உடைச்ச. நான் ஏன் உடைக்க போறேன்? அந்த உடஞ்ச எடுக்க அந்த பெரிய சாமி நிக்கல, ஆயிட்ட கேளு யார் உடைச்சான்னு. அவன் அவங்களுக்கு இப்படி திருன்று
அது எப்படி பேசும்? அது தாண்ட உள்ள நான் கேட்டிருக்கேன், முட்டா பயிர் உள்ளாங்கிற மாதிரி கேட்குறாரு. உள்ள நாள் அதுதான் நான் சொன்னேன். அப்படிலாம் பேசுறாரு. நம்மளாம் அப்படி பேச முடியாது. நம்மளை ஈஸியா சொல்லிடுவானே, ஏன் மோழுது வரீங்க, ஏன் தர்காக்கு போறீங்க, ஏன் பாத்தியா வரீங்க, ஏன் ஹத்த வரீங்க, எங்கள் மூதாதையர்கள் அப்படின்றாங்க. நம்ம பேசாம போயிடுவோமே, நம்ம அத்தான் வாப்போடைய காலத்துல இருந்து வருது தெரியுமா, நீ என்ன நேற்று வந்து சொல்றேன்றான். நம்ம லாஜிக்கா பெருசா தோணாது. இதை இப்ராஹிம் நபி அத்தா சொன்னாரு. டே எங்க அத்தாவுடைய அத்தா வாப்போடைய வாப்பா அந்த காலமும் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப இப்ராஹிம் நபி லகதுக்கும் அந்தும் வாபாவுக்கும் ஃபிதான்பி, நான் உங்களை தான் முட்டா பையன், உங்க ஒப்பமாறு முட்டா பையன் தானாங்கிற மாதிரி பேசுறாரு. நீங்களும் வழிகேட்டு இருக்க, மூதாதை வழிகேடு தான். இது சாதாரண விஷயமாங்க. இது இந்த துணிச்சல் ஒரு 1000 நமக்கு இருந்தா போதும், 1000 1,00,000 இருந்தா போதும். எவ்வளவு உச்சமா இருக்காரு பாத்தீங்களா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதனால இப்ராஹிமை உஸ்வத்துன் ஹசனா ஃபி இப்ராஹிம் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா ரெண்டு இருக்கா. இப்ராஹிம் இடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது, இந்த முகமது நபி இடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கு. ரோல் மாடலுக்கே ரோல் மாடல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்படி கற்பனை பண்ணுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ரோல் மாடல், முன்மாதிரி, அழகிய முன்மாதிரி. முகமது நபி ஒரு அழகிய முன்மாதிரி. ஃபத்தபி மில்லத்த இப்ராஹிம், முகமதே இப்ராஹிம் வழியை பின்பற்று, ரோல் மாடலை பின்பற்று. ரோல் மாடலுக்கு சொல்றான், முன்மாதிரியை பின்பற்று, முன்மாதிரிக்கு சொல்றான். ஏன் அப்படி சொல்றான்னு சொன்னா, முக்கியமான ஒரு விஷயத்தை என்ன விளங்கண்டாம். இது கூட சில ஊர்களை கேட்டிருக்காங்க, என்னப்போ ஒரு காலத்தில் ரசூல்லா முன்மாதிரி நீங்க இப்ப இப்ராஹிம் நபியை சொல்றீங்க, என்னமோ நம்ம சோப்ல இருந்து எடுத்து இந்த கருத்தை சொல்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். திருமறை குர்ஆன்ல இருக்கிறவன தெரியலையே ரசூல்லா பத்தி என்ன விளங்கன்னு தெரியுமா? சிம்பிளா முடிச்சிடறேன். இப்ராஹிம், இஸ்ஹாக், யாக்கூப், நூஹ், தாவூத், சுலைமான், அய்யூப், யூசுப், மூசா, ஹாரூன், ஜக்கரியா, யஹ்யா, ஈசா, இல்யாஸ், இஸ்மாயில், யசாய், யூனுஸ், லூத், இத்தனை ரசூல்மார்கள் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. சொல்லிட்டு ஃபபி ஹுதாஹும் யக்ததி, இந்த தூதர்களை எல்லாம் நபியை பின்பற்று அப்படிங்கிறான். குறிப்பாக இப்ராஹிமை பின்பற்று. குறிப்பாக அப்ப நபிகள் பெருமானாரை ரோல் மாடலாக கொண்டால் எல்லா தூதர்களும் ரோல் மாடலுக்கு உள்ளே வந்து விடுவார்கள் என்பதாக குர்ஆன் சொல்லுது. இப்ராஹிம் சாதாரண கிடையாது, ரசூலா சாதாரண கிடையாது. எல்லா தூதர்களையும் நபியிடத்தில் நீக்கும். அப்ப அன்பிற்குரியவர்களே, அந்த வசனத்தை பாருங்க. இப்ராஹிமுடைய செய்தி எடுத்து கூறு, அதோட இன்னொரு செய்தி எடுத்து கூறும்போது அதுல ஷைத்தான் செல்ல அந்த விஷயத்தை நான் பேசிடுறேன். இந்த இடத்துல அதுதான் நம்ம முக்கியமான ஒரு விஷயம் என்ன பொறுத்த அளவுக்கு. ஷைத்தான் அவனை தொடர்ந்தான். யாரை தொடர்ந்தான்? எவன் அல்லாஹ்வின் வசனத்தை தூர விடுகிறானோ, குர்ஆன் ஹதீஸில் இருந்து எவன் விலகிக் கொள்கிறானோ அவனை தொடர்வது இப்லீஸ், ஷைத்தான் தொடருவான். ஃபகானமல் காவின், உடனே அவன் நாசமாக போயிடுவான் அல்லாஹ் சொல்றான். அப்ப ஷைத்தானை பற்றி சில விஷயங்கள் நம்ம விளங்கணும். குர்ஆன்ல பல்வேறு வசனங்கள் ஷைத்தானை பத்தி இருக்கு. இந்த இவ்வளவு மக்களும் தெரிந்து கொள்ள இஸ்லாமிய குடும்பம் சொல்றோமே, இஸ்லாமிய குடும்பம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு நாள் 2 நாள் சொல்லி முடிக்க முடியுமா? அப்படி வேற்று இல்லை. ஆனாலும் சில விஷயங்கள், உதாரணமாக ரப்பனா லா தஜால் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு, இந்த குர்ஆன் வசனத்தை பலர் கேள்விப்பட்டிருப்பீர்கள். யாராவது இந்த வசனத்தை இந்த துஆ கேட்டிருப்பீங்களா? 99% இருக்காது. இந்த மாதிரி இந்த துஆ கேட்கவே மாட்டியே. சொத்தை கேப்பிய, சோத்தை கேப்பிய, படிப்பு கேப்பிய, நல்ல மாப்பிள்ளை வேணும், நல்ல பொண்ணு வேணும், இதைத்தான் கேட்போம். அது கேட்கலாம். அதுக்கு மேலாக கேட்க வேண்டிய வசனம் இது. ரப்பனா லா தஜால் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு, யா அல்லாஹ் ஈமான் கொண்ட எங்களுக்கு மத்தியிலே காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் ஆக்குவாயாக ரப்பே. யார் கேட்டிருக்கா? இதை யோசிச்சு பாருங்க. யாராவது அப்படி கேட்டிருக்கீங்களா? தனிநபர் ஒவ்வொருவரும் கேட்டா ஒரு குடும்பம் உருப்படும், குடும்பம் உருப்பட்டா சமுதாயம் உருப்படும். ஒவ்வொரு தனிநபர் இப்படி கேட்கறீங்க, எல்லா தனிநபர் சேர்ந்தா தானே சமுதாயம். அது என்ன சந்தேகம்? அப்ப ரப்பனா லா தஜால் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு, யா அல்லாஹ் இந்த ஒரு குடும்பத்துல பிரச்சனை வருதுன்னு வைங்க, ஒரு தெருவில் பிரச்சனை வருது, என்ன காரணம் நினைக்கிய? காழ்ப்புணர்ச்சி, பொறாமை, வேற என்ன நினைக்கிறீங்க? வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில்லின், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இன்னொரு வசனத்துல. சுவர்க்கத்தில் மறுமையில் உள்ளங்களில் உள்ள காழ்ப்புணர்ச்சியை நாம் அகற்றி விடுவோம் அப்படின்னு குர்ஆன்ல இருக்கு. சொர்க்கத்துல அங்க பொறாமை இருக்காதாமா, காழ்ப்புணர்ச்சியை எடுத்துருவானாமா. என்ன அர்த்தம்? இங்க காழ்ப்புணர்ச்சி இருக்கு, எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு. அந்த காழ்ப்புணர்ச்சி வேலை செய்யாம இருக்கலாம், துஆ செய்யணும். அந்த காழ்ப்புணர்ச்சி பொறாமை உங்களை தாக்காம இருக்கணுமா? ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி கிடத்துல ஏன் பொறாம வருது?
காழ்ப்புணர்ச்சி. அக்கா தங்கச்சி கடையில் பொறாம இருக்க, காழ்ப்புணர்ச்சி. ஒரு வீட்டில் பஞ்சாயத்து போயிருந்தோம், அண்ணன் தம்பி பிரச்சனை ஆயிடுது, அக்கா தங்கச்சி பிரச்சனை. அக்கா தங்கச்சிக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, தங்கச்சிக்கு நல்ல வசதியான மாப்பிள்ளையை கட்டி கொடுத்துட்டான ஒருத்தான். அக்கா புருஷக்காரங்க கொஞ்சம் வசதி இல்லை. நான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தரமா மாப்பிள்ளை வந்து கட்டி கொடுத்தேன்னு அவர் அழுகுறாரு. அவர் சொல்ற அக்காக்காரி, ஆமா என்ன ஒரு பிச்சைக்கார பையில கட்டி கொடுத்துட்டு இவளுக்கு மட்டும் நல்ல மாப்பிள்ளை. தான் புருஷன் பிச்சைக்கார பையலா போயிட்டானே, பொறாம. தான் தங்கச்சி நல்லா இருக்கு, அக்காவுக்கு பிடிக்கலையே, அண்ணன் தம்பிக்கு பிடிக்க மாட்டாங்க. ஒரு தம்பிக்கார நல்ல வெளிநாட்டில் சம்பாதிக்கிறான், அண்ணன் என்ன செய்வான், அண்ணன் சூப்பர், அண்ணன் பொண்டாட்டி. ஆமா நீங்களும் இருக்கீல ஆம்பளைன்னு. அவன் தம்பியை பாரு லட்ச லட்சமா சம்பாதிக்கிறான், நீங்க நீ கிழக்கரையிலே சுத்திட்டால அப்படிம்பாங்களே. இது எங்க கொண்டு விடுது பாத்தீங்களா? அடே ஒரு குடும்ப நாசமா போயிருங்க. நீங்க ஏதோ நிறைய விஷயத்தை கேட்க நினைக்கிறீங்க. கேட்பது இஸ்லாம் முக்கியம் கிடையாது. கேட்டது குறைவாக இருந்தாலும் அதை அமல் செய்வதுதான் இஸ்லாம். நிறைய விஷயங்கள் தெரியும், அதான் இஸ்லாம். தெரிந்த விஷயத்தை நடக்கிறோமா, தெரிந்த விஷயத்தை செயல்படுத்துறோமா? அப்ப ரப்பனா லா தஜால் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ. யா அல்லாஹ், ஈமான் கொண்ட எங்களுக்கு மத்தியில் ஒரு வீட்டில் இருந்து துஆ கேட்டுட்டே இருக்க, தினசரி கேளுங்க. கபடு இன்னொரு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வசனத்தை நான் சொல்ல விட்டு திருப்பி அந்த வசனத்துக்கு வர்றேன். இந்த ஷைத்தானை பற்றி குர்ஆன் வசனம் சொன்னல, ஒரு இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இந்த ஷைத்தான் எப்படி மனுஷன்ட்ட வேலை செய்யறான், அந்த காழ்ப்புணர்ச்சி எப்படி கொண்டு வருவான், கெட்ட குணத்தை எப்படி வைக்கிறான் எப்படின்னு பாருங்க. ஹல் உனபியுக்கும் அலா தனஸலு ஷயாத்தீன் தனஸலு அலா குல்லி அஃபாக்கின் அஸீம் யுல்குன ஸம்அ வ அக்ஸருஹும் காதிபூன்ங்கற அல்லாஹ் குர்ஆன்ல. சூரத்து ஷுஆரா, கவிஞர்கள் ஒரு சூரா இருக்கா, அந்த சூராவின் கடைசியில் இந்த வசனம் வருது. ஹல் உனபியுக்கும் அலா தனஸலு ஷயாத்தீன், ஷைத்தான் யாரின் மீது இறங்குகிறான் என்பதை சொல்லவா நபியே, அறிவிக்கவா? எப்படி ஒரு கேள்வி பாருங்க. ஷைத்தான் இறங்குறதுனா நம்ம நம்ம பழக்கத்தில் இருக்குல்ல, இவன் ஷைத்தான் பிடிச்சவன் அப்படின்னு ஒருத்தர் யாரை சொல்லலாங்கிறான்? யாரின் மீது ஷைத்தான் குடிகொண்டிருக்கிறான் இறங்குகிறான் என்பதை சொல்லவா? தனஸல் அலா குல்லி அஃபாக்கின் அஸீம், ஒன்னா நம்பர் பெரும் பொய்யன் பாவியின் மீது ஷைத்தான் இறங்குகிறான். பாவினா யார், பொய்யனா யார்? பொய்ங்கிறது எல்லாத்துலயும் இருக்கதான் செய்யும். பொய் சொல்லாம மனுஷன் இருக்க முடியுமா? நபிகளாரை கூட சில இடத்துல பொய் சொல்லுன்னு இருக்காங்க. உன் மனைவி இடத்தில் பொய் சொன்னால் குற்றம் இல்லை அப்படிலாம் இருக்குல்ல. ஒரு ஆளை காட்டுக்க வைப்போம், என் வாழ்க்கையில் என் பொண்டாட்ட பொய்யே சொல்லல அப்படி சொன்னா அது பெரிய பொய். பொண்ட மனைவிட்ட பொய் சொல்லாம இருக்க முடியுமா? எத்தனை பொய் ஒரு நாளைக்கு? சும்மா சொல்ல, உன்ன மாதிரி பேரழகி வேற யாருமே இல்லை ஒன்னு அப்படியாங்க உள்ளுக்குள்ள. ஆமா மொஹரையும் பாருங்க, உள்ள மனது சொல்லும். மனைவிடத்தில் பொய் சொல்றது குற்றம் இல்லை இஸ்லாம் சொல்லுத. மனைவிட்ட உண்மையை சொல்ல பெரிய சிக்கலாயிரும். ஒரு நாள் லேட்டா போறாரு தொழுவிட்டு, நிஷா தொழில் நைட்டில் 10-11 மணிக்கு ஆர்குமெண்ட் தான் பள்ளிவாசலில் தர்க்கம் என்ன ஆர்குமெண்ட்னா அப்புறம் இல்லாத சேட்டையெல்லாம் பண்ணிட்டு போகிறேன் பேசிட்டு எல்லாருக்கும் நடக்கும், எல்லா ஜமாத்திலையும் நடக்கும். வீட்டுக்கு போன உடனே கொண்டாடி கேரி எங்கெங்க போனீங்க? இன்னைக்கு முக்கியமான குர்ஆன் வசனத்தை பற்றி பேசுகிறேன் நீ அப்படி நடந்தே இருக்காது. முக்கியமான குர்ஆன் வசனம் பேசணும், தௌஹீதை பற்றி பேசணும், ஷிர்க்கை பற்றி பேசணும். அப்படி சரி படுங்க, மனைவி சொல்லிடணும் படுங்க. காலையில் சுபுக்கு பாங் சொல்லணும், 5:30 மணிக்கு பாங் சொல்லணும். வீட்டில் பெண்கள் கரெக்டாக எஞ்சி தொழுதுருவாங்க. இந்த தர்க்கம் பண்ணார் 12 வரைக்கும் ஆர்குமெண்ட்டு. அவர் கொரட்டோடு தூங்கிட்டு இருப்பார். ஏங்க டைம் ஆச்சுங்க ஆகட்டும். திருப்பி ஒரு 7-8 மணிக்கு வந்து என்ன படுத்து கிடக்கு எஞ்சி போகலையா மனைவியை சொல்லும். அவன் பொய் எத்தனை பொய் நம்மகிட்ட வரத்தான். அதுக்கு இந்த பொய்யை சொல்லலை. நபிகள் பெருமானால் சண்டை சச்சரவு வராமல் இருப்பதற்காக ஒரு பொய்யை சொல்லு. இன்னும் சொல்ல போனால் 2 பேரை சேர்த்து வைப்பதற்கு பொய் சொல்வது சுன்னத். அப்படி வச்சுக்கோங்க, நபி வழி. 2 பேர் சண்டை பிடிச்சிருக்கான், கசப்புல இருக்கான், அந்த கசப்பை நீக்கி பொறாமை நீக்கி காழ்ப்புணர்ச்சிக்கு 2 பேரை பத்தி 2 பேர்த்தையும் நல்லது சொல்லி சேர்த்து வை. ஒரு நாள் பொய்யை சொல்லு, அந்த பொய் சுன்னத்து. கோல் சொல்றதுக்குள்ள கோல் சொல்றது அது உண்மைதான், அந்த உண்மையை சொல்லாது. கோளுங்கிற உண்மைதான், பொய்யாவா இருக்கும், நடந்து தானே சொல்லலாம். கோளுக்கும் புறத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? கோளுக்கும் புறத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. புறம்னா புறத்துக்கு உள்ள கோல் இருக்கும்,
அப்படின்னா என்ன? உதாரணமா இந்த பள்ளிவாசலுக்காக தர்மம் செய்யுங்க, மாநாடு நடத்துகிற நம்ம சிரமப்படுறோம், எல்லாம் போடுற பணங்களை போடுங்க அப்படின்னு நம்ம ஒரு அதிகம் சொல்லி அறிவிக்கிறோம். அறிவிச்சோன்னா சில பேர் என்ன செய்வார், 100 ரூபா அப்படி தூக்கி போட்டுருவார். ஒரு ஆள் என்ன செய்வார், ஒரு 10 ரூபா 5 ரூபாய் தேடி போடுவார். இன்னொரு பக்கத்தில் அந்தவர் 5 ரூபா போடுறாங்க, கஞ்சப்பையன். இது புறம். 5 ரூபா சில பேர் போட மாட்டோம், ஒன்றா நம்ம கஞ்சப்பையில் இருக்கான் பாரு, ஒரு பைசா போடலை, இது புறம். அவன் போடட்டா உனக்கு என்ன? அவனை பத்தி குறை பேசுறீங்கள, வயலுள்ளிக்குள்ளி ஹுமசத்தில் உமசா, குறை சொல்லி புறம் பேசி திரிவர்களுக்கு கேடுதான், நாசம்தான் அப்படிங்கிறான் அல்லாஹ். இதெல்லாம் சர்வ சாதாரண நடக்கு. ஒன்னா நம்பர் கஞ்சப்பைய, இது புறம். இதை கேட்டுட்டு பக்கத்தில் கேட்டா நம்ம அவன்கிட்ட போய் ஒன்று இவன் கஞ்சேன்னு சொல்றான், இது கோல். சம்மந்தப்பட்ட மூட்டி விடுறது. இந்த கோல்னால மூட்டி சண்டை எடுப்பான். அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புறம் பேசுவதும் நரகத்தின் கேடு, லா எதுகுல் ஜன்னா நம்மாம் நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கோல் சொல்லக்கூடியவன் ஒருபோதும் சொர்க்கம் போக முடியாதுங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சண்டையில எடுத்து விடுறான். பொய்ய சொல்லி சேர்த்து வையினா நீ கோலை சொல்லி பிரிச்சுல வைக்கிற. அப்ப திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், ஹல் உனபிக்கும் அலா மத்தனஸல் ஷயாத்தீன், ஷைத்தான் யாரின் மீது இறங்குகிறான், தனஸல் அலா குல்லி அஃபாக்கின் அதீம், 1 நம்பர் பொய்யனின் மீது இறங்குகிறான். யுல்குன ஸம்அ, இலக்கிய வார்த்தை. அவன் காதை போடுகிறான். காதை போடுறான்னா என்ன? நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, நம்ம ஏரியாவில் சொல்லுவாங்க, யாராவது போயிட்டா அந்த பொம்பளை போய்கிட்டோம், காதை கழட்டி வச்சுட்டு போயிருப்பான் அப்படிமாங்கனால. அப்படின்னா என்ன? எங்க போனாலும் அவன் என்ன சொல்றான், இவன் என்ன சொல்றான், அவன் என்ன சொல்றான், இவன் குடும்பம் என்ன, இவன் என்னாச்சு, அந்த ஜமாத்திய செய்தி, இது இது தேவையா நமக்கு? நமக்கு அதான் அதுக்காக படைச்சு விட்டுருக்கான். நம்ம வேலைக்கு நம்ம டைம் இல்லையே, அவன் அசிங்கத்தை அடுத்த இது உனக்கு தேவையில்லை. இது யுல்குன ஸம்அ, காதை கழட்டி போடானா கோல் சொல் கேட்கிறான். ஒட்டு கேட்கறதுங்க, ஒட்டு கேட்கறதுனா நபிகளாருடைய வீட்டில் கூட ஒரு ஆளு மெதுவாக எட்டி பார்க்காரு. ரசூலுல்லாஹ் கவனிச்சிட்டாங்க. உடனே திறந்து, லவ் அன்னக தந்துரு தராத்து ஃபி ஐனிக, நீ இதை எட்டி பார்க்க தெரிஞ்சுன்னு வச்சு கண்ணை நோண்டி இருப்பாங்க ரசூலுல்லாஹ். கண்ணை நோன்றதை விட முன்மாதிரி தான் போல் இருக்கு. இந்த கண்ணை நோன்றதுங்கிற மூலம் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இந்த வழக்கு நம்ம நிறைய பேர்ட்ட இருக்கு, 90% பேர்ட்ட இருக்கு. சில பேர் கண்ணியமாக போயிடுவாங்க, சில பேர் என்ன செய்வானா, சாய் விடுற துவாரம் இருக்குல்ல, வீட்டு பூட்டி கிடக்கும், உள்ள அந்த ஓட்ட வழியாக பார்ப்பான். 3 சலாம் சொல்றாங்க, பதில் இல்லை, பெயர வேண்டியதானே. அதுதானே இஸ்லாமிய கண்ணியம். நபி வழியே தானுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் பதில் வரல, அஸ்ஸலாமு அலைக்கும் வரல, என்ன அர்த்தம்? அவன் வெளியே வர விரும்பலன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அவனுக்கு 1000 பிரச்சனை உள்ள இருக்கும். இவன் என்ன செய்ய, சாய் துவாரம் வழியா இப்படி பார்க்கறது, உள்ள யாரோ இருக்க மாதிரி தெரியல, உனக்கு தான் இருந்தா. செருப்பை பார்க்கறது, செருப்பு கிடக்கு, ஆள் உள்ள இருக்கு, என்ன புத்தி இது? இதெல்லாம் இஸ்லாம் சாடுது. இதெல்லாம் உன் வேலை கிடையாது. கண்ணியமா இருந்துக்க. இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பமும் இருக்குமானால் அதான் நபி வழி, அதான முன்மாதிரி. கற்பனை பண்ணி பாருங்க. அக்தருஹும் காதிபூன், இந்த மாதிரி கோல் சொல்லக்கூடியவர்கள் பொய்யர்களே. குர்ஆனுடைய கட்டளை. இந்த பழக்கம் நம்மள்ட்ட இருந்தால் அல்லாஹ் காப்பாற்றணும். அன்பிற்குரியவர்களே, நிறைய விஷயம் இல்லை, இதை தொட்டிங்கன்னா போய்கிட்டே இருக்கும். இந்த மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத், நீங்கள் அல்லாஹ்வை நம்பினால், ஈமான் கொண்டால், மறுமையை நம்பினால் நல்லதை பேசுங்கள், இல்லை என்றால் வாயை மூடுங்கள். புறம் பேசாத, பொய் சொல்லாத, கோல் சொல்லாத, காழ்ப்புணர்ச்சியில் பேசாத. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்பு லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. அங்கே ஈமான் சொல்றார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உனக்கு ஈமான் இருக்குமானால் தனக்கு விரும்புவதை பிறருக்கு விரும்பு. உனக்கு எதை விரும்புவ? உன்னை பத்தி ஒருத்தன் கோல் சொன்னா, உன்னை ஒருத்தன் குறை சொன்னா, உனக்கு ஒருத்தன் அநியாயம் செஞ்சா, உன்கிட்ட ஒருத்தன் மோசடி பண்ணா ஏத்துக்க முடியுமா? நீ செய்யாத. அளவுகோல் இதுதான். உனக்கு எது தப்பு அடுத்தவன் செய்யக்கூடாது நினைக்கியோ அது நீ செய்யாத. உனக்கு பிற நல்லது. இன்னும் சொல்லப்போ ஒரே வார்த்தையில் முடித்து விட்டார் நபிகள். நம்ம ஜமாத்துல எல்லா சகோதரரும் பனியன்ல போட்டுட்டு அலைவாங்க. அத்தீன் வன் நசீஹா, பிறர் நலன் நாடுவதே இஸ்லாம். மொத்த இஸ்லாம் வந்துருச்சு. அதுல பிறருக்கு நல்லதை நினைக்கிறது இஸ்லாம், பிறருக்கு தீய நினைச்சா அது இஸ்லாம் இல்ல, அது நபி வழி இல்ல, இப்ராஹிம் வழி இல்ல, குடும்பநாசமா போயிடும். எல்லாத்தையும் உள்ளடக்கலாம். அன்பிற்குரியவர்களே, நிறைய விஷயங்களை கேட்டு தெரியும் நினைக்காதீங்க. குறைவாக தெரிந்தாலும் அதை தெளிவாக தெரிந்து
அதன்படி நடக்க அந்த ரப்புல் ஆலமீன் நமக்கு உதவுவானா என்று சொல்லி முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.